ஹலோ கைஸ், ஒரு ப்ராக்டிக்கல் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு டெக்னிக் உங்க பிரெயினை ரொம்பவே கம்மியான டைம்ல மாற்றும். முக்கியமா இந்த ஒரு டெக்னிக் உங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதையும் நமக்கு டீச் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்போம். அதுக்கான நாள் தான் நமக்கு எப்போன்னு தெரியல. அமெரிக்காவோட ஃபேமஸ் பேஸ்பால் பிளேயர் தான் இந்த ஸ்காட். இவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பேஸ்பால் விளையாடுவாரு. அப்படி ஒரு நாள் அவர் பேஸ்பால் விளையாடும் பொழுது அவரோட அப்பாவும் அவரோட கோச்சும் ஸ்கோட் விளையாடுறத பார்க்க வந்தாங்க. அப்போ ஸ்காட்டால கேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால ரொம்பவே சொதப்புனாருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஸ்டேஜை பார்த்தாலே ஒரு வித பயமும் இருந்தது அப்படின்னு அவரோட இன்டர்வியூஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க நம்மள பாக்குறாங்களோ, நம்ம அதை தப்பா பண்ணிட்டா எல்லாருமே நம்மள கேலி செய்வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்காட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி இந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு டெக்னிக்கும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட டீம் பாத்தீங்கன்னா வேல் சீரியஸ்ல ரொம்ப ப்ரெஷர் இருந்தப்போ கூட அதை சூப்பரா மெயின்டைன் பண்ணி அவர் இந்த வேல் சீரியஸ்ல ஜெயிக்க வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமா ஸ்காட் என்ன சொல்றாருன்னா, மென்டல் டஃப்னஸ் ரொட்டீன் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மென்டல் டஃப்னஸ் ரொட்டீன் தான் ஸ்காட்டுக்கு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது அப்படின்னு சொன்னாரு. இந்த மென்டல் டஃப்னஸ் ரொட்டீன் உங்களை கான்ஃபிடன்ஸ் ஆகவும் எந்த ஒரு வேலையை ஈஸியா செய்யவும் ஹெல்ப் பண்ணும். ஸ்காட்டால தெரிஞ்சுக்கப்பட்ட அந்த மென்டல் டஃப்னஸ் ரொட்டீனை பத்தி ஜேசன் செல்க் அவர் எழுதின 10 மினிட்ஸ் மென்டல் டஃப்னஸ் புக்ல ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதை ப்ராப்பரா ரீசர்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா 15 செகண்ட்ஸ் பிரீத்திங். ஹே கைஸ், நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறப்போ ஆர் ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது உங்களோட ஹார்ட் ரேட் கிட்டத்தட்ட 120 இருக்கும். நம்ம பாடியில ஆக்சிஜன் எந்த அளவுக்கு சர்க்குலேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹார்ட் ரேட் 120 இருக்கும் பொழுது ஹார்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகிடும். இதனால உங்களோட பிரீத்திங் ரீதம் பாதிக்கப்படும். இதனால நீங்க பிரஷரால இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்க மூளையும் சேர்த்தே பாதிக்கப்படும். இப்படி இருக்கிறதுனால உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா பண்ண முடியாது. அதுல ஒரு பிரஷர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஜேசன் செல்க் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றப்போ ஒரு டீப் பிரீத் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன இவரு சிம்பிளா சொல்றாரு அப்படின்னு கன்ஃபியூஷனா இருக்கும் பொழுது ஏன் பிரீத்திங் எடுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இப்படி ஆழமா சுவாசிக்கும் பொழுது உங்களோட பிரீத்திங் ரீதம் சமநிலைக்கு வந்துடும். இதை 15 செகண்ட் யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க பண்ணும் பொழுது உங்களோட லங்ஸ் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். நீங்க சுவாசிக்கிற காத்து வந்து லங்ஸோட அடிப்பகுதி வரைக்கும் போகும். அப்படி போகிறப்போ லங்ஸோட அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சில சென்சார்ஸ் இருக்கும். இந்த சென்சார்ஸ் பிரெயினோட நர்வஸ் சிஸ்டம் டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கும். அதனால உங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த யோகிக் பிரீத்திங் உங்களோட ஹார்ட் அண்ட் பிரெயின் இந்த ரெண்டுத்துக்குமே ரொம்பவே நல்லது. இதை நீங்க பண்ணும் பொழுது 7 செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் 2 செகண்ட் மூச்சை நிறுத்தணும். கடைசியா 6 செகண்ட் மூச்சை விடணும். இப்படி நீங்க 8 தடவை பண்ணணும். அதாவது 2 நிமிஷம் இந்த யோகிக் பிரீத்திங் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ்மேன், லீடர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், ஸ்போர்ட் பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த யோகிக் பிரீத்திங்கை அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ப்ரெஷர் கண்ட்ரோலரா தான் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்மெண்ட். கிரிக்கெட்ல பேட்டர் பேட்டிங் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. அது என்னன்னா see the ball, அதாவது பாலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்சுக்கு முன்னாடி அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி இருந்தாலும் மேட்ச் நடக்கும் பொழுது ஃபோக்கஸ்டா அவங்களால இருக்க முடியாது. ஒருவித ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அப்படி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல நம்மளோட தாட்ஸ் 80% நெகட்டிவா தான் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா உங்களோட ஃபோக்கஸ் கம்மியாகும். இப்போ சொல்ல போற பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப்பை ரிப்பீட்டா செய்யறதன் மூலமா உங்க ஆக்ஷன் அண்ட் ஸ்டெப்ஸ் மேல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் அப்படின்னா என்ன? நீங்க யாரை உங்களோட இன்ஸ்பிரேஷனா நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களோட ட்ரெயினர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டீச்சரை உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மைல், லிசன் அண்ட் பி காம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க மைண்டுக்குள்ள விசுவலைசேஷனை கொண்டு வரும். இதனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஆட்டோமேட்டிக்கா செய்வீங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸ்காட் அவங்க டீமுக்கு லாஸ்டா பேட் செய்வாரு. இதனால அவர் எல்லா பால்ஸும் அடிக்க போவாரு.
அதனால ஒரு சில பால்ஸை ஒழுங்கா டைம் பண்ண முடியாது. அதனால ஸ்காட் வந்து ஜேசன் செல் கிட்ட போய் எப்படி பாலை டைம் பண்றது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஜேசன் செல் என்ன சொன்னாருன்னா, உன்னோட முக்கியமான வேலை என்னன்னா பாலை அடிக்கிறது தான். சோ உன்னோட பாலை பாரு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து ரெண்டாவது கேள்வியை கேட்டாரு, எப்படி பாலை டைம் பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஈஸியா ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. இப்போ ஸ்காட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்றது அப்படின்னு சொன்னாரு. அதாவது எந்த ஒரு விஷயம் உனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறியோ அதை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறதன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஸ்டெப் நம்பர் 3, மென்டல் மூவி. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அது ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி. இப்போ நீங்க 1000 பேருக்கு முன்னாடி பேச போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்காக பிராக்டிஸ் பண்ணணும். அதை நீங்க எப்படி பண்ணணும்னா, உங்க முன்னாடி ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால நீங்க ரியலா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இதை கண்டினியூஸா பண்றதன் மூலமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஹார்வர்ட் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட விசுவலைசேஷன் மூலமா நீங்க ஒரிஜினலான எக்ஸ்பீரியன்ஸை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க டீட்டெயிலா விசுவலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதை உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட டீட்டெயிலான விசுவலைசேஷனை பொறுத்து தான் இருக்கு. நீங்க எக்ஸாம் ஹாலில் ப்ரெஷரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரியே விசுவலைஸ் பண்ணணும். லைக் நீங்க எழுதுற எக்ஸாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட டெஸ்க்ல ரிலாக்ஸ்டா உட்காருங்க. கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க எழுதக்கூடிய ஆன்சர் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்க. இப்படியே ஒரு 3 to 8 நிமிஷம் விசுவலைஸ் பண்ணும் பொழுது எக்ஸாம் ஹாலில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஈஸியா எக்ஸாம் எழுத முடியும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு டீட்டெயிலா விசுவலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே இமேஜின் பண்ணி பாருங்க. அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்படி நீங்க இமேஜின் பண்றதன் மூலமா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா கூட மாற வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல சொன்ன டெக்னிக்கோட ஒரு சின்ன சம்மரியை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, 15 யோகிக் பிரீத்திங். இதை டெய்லி 5 to 8 தடவை பண்றப்போ உங்களால ஒரு கடுமையான சூழ்நிலையிலையும் மிகப்பெரிய ப்ராப்ளமையும் ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஸ்டெப்பை ஃபாலோ பண்றதன் மூலமா உங்களால உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா ரிலாக்ஸ், ரீட் அண்ட் ஃப்ளோ, இப்படி இந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்றதன் மூலமா உங்களால பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா மென்டல் விசுவலைசேஷன். ஒரு விஷயத்த உங்க மனசு மூலமா விசுவலைஸ் பண்றதுனால உங்களால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதனால உங்க ப்ரெஷரை கம்மி பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமும் முதல்ல பண்றதுக்கு முன்னாடி விசுவலைஸ் பண்றதன் மூலமா அதை ஒரிஜினலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த 3 ஸ்டெப்ஸையுமே ரீசர்ச் பண்ணி ப்ரூவ் செய்யப்பட்டது. அதை தான் ஜேசன் செல் இந்த புக்ல சொல்லி இருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்லெட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றாங்கன்னு தான் சொல்லணும். பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த புக்ல இருந்து இன்னும் பல விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல கான்ஃபிடென்ட்டா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். இனிமே இந்த விஷயத்த உங்களோட டெய்லி லைஃப்ல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஏகப்பட்ட குட் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல இருக்குது. இதே மாதிரி ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.